ஆண்டவர் தம் திருப்பெயரை மாற்றுப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள், அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தில் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்கிற தலைப்பின் கீழ் இந்த யூபிலி ஆண்டை சிறப்பித்து கொண்டாடும் வண்ணமாக கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலையில் லயோலா கல்லூரி வளாகத்தில் கிறிஸ்தவர்கள் எல்லோரும் ஒன்று திரண்டு வந்தோம். அப்பொழுது அந்த கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் அணிந்திருந்த ஆடை, கேப், இது எல்லாமே இயேசுவினுடைய திருப்பெயரை தாங்கியிருந்தது. பல பேர் அருகில் இருக்கிறவர்கள் நடைப்பயணமாக வந்து அந்த இடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அவர்களுடைய அந்த ஆடைக்கு மேல் உடுத்தி இருந்த அந்த உடுப்பில் இயேசு என்கிற பெயரானது பொதிக்கப்பட்டிருந்தது. சிவப்பு நிற கேப் அணிந்திருந்தார்கள், இயேசு என்கிற பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது. இப்படியாக இயேசுவனுடைய திருப்பெயரை அதில் பொறித்து அந்த நாள் ஒரு சாட்சியம் நிறைந்த நாளாக இருந்தது. 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் அந்த இடத்தில் கூடி நின்று சிவப்பு நிற ஆடைகளை அணிந்து கொண்டவர்களாய் எல்லோரும் ஆராதனை செய்து துதிக்கிற போது அந்த கேப் எடுத்து அசைக்க அந்த அசைவு ரம்மியமாக இருந்தது, பார்ப்பதற்கு பிரமிப்பூட்டும் வண்ணமாக இருந்தது. எல்லோருடைய முதுகிலும் அல்லது முன்புறத்திலும் இயேசு என்று எழுதப்பட்டிருந்தது. எல்லோரையும் கவர்ந்தெழுப்புகின்ற வார்த்தைகளாக இருந்தது. இயேசுவின் திருப்பெயருக்கு அவ்வளவு வல்லமை, அவ்வளவு ஆற்றல். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அதை வலியுறுத்துகிறது இன்றைய நாளின் முதல் வாசகம். 3 மணி அளவில் பேதுருவும் யோவானும் இறைவேண்டல் செய்வதற்காக கோவிலுக்கு செல்லுகிறார்கள். அப்பொழுது பிறவியிலேயே கால் ஊனமுற்ற ஒரு மனிதர் அந்த இடத்தில் இருந்தார். கோவிலுக்கு செல்பவர்களிடத்தில் அவர் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார். அந்த வழியாக வந்த யோவானிடத்திலும் பேதுருவிடத்திலும் அவர் ஏதாவது கிடைக்கும் என்று சொல்லி பிச்சை எடுப்பதை பார்க்கிறோம். எங்களை பார் என்று சொல்லி அவர் சொன்னவுடனே அவரும் ஏதாவது கிடைக்கும் என்று ஆவலோடு அவரை உற்று நோக்குகிறார். அப்பொழுது பேதுருவும் யோவானும், எங்களிடத்தில் வெள்ளியோ பொன்னோ இல்லை, ஆனால் எங்களிடத்தில் இருப்பதை உம்மிடத்தில் கொடுக்கிறோம் என்று சொல்லி, நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரினால் நீர் எழுந்து நடந்திடும் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களை, இறை வார்த்தை சொல்லுகிறது, கால் ஊனமுற்ற அந்த மனிதர் துள்ளி குதித்தெழுந்து நடந்து கடவுளை போற்றியவாறே அவ்வளவு நாள் கோவிலுக்கு வெளியே நின்று பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தவர் கோவிலுக்கு உள்ளே சென்றார். இயேசுவின் திருப்பெயருக்கு அவ்வளவு வல்லமை உண்டு, அவ்வளவு ஆற்றல் உண்டு, அவ்வளவு சக்தி உண்டு. இயேசுவினுடைய திருப்பெயரை நாம் பயன்படுத்துகிறோமா? சாத்தானை எதிர்ப்பதற்கு இயேசுவினுடைய திருப்பெயரை பயன்படுத்துகிறோமா? தீமையை எதிர்ப்பதற்கு இயேசுவினுடைய திருப்பெயரை பயன்படுத்துகிறோமா? நமக்கு எதிராக வருகிற பொல்லாப்புகளிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு இயேசுவினுடைய திருப்பெயரை நாம் பயன்படுத்துகிறோமா? அந்த திருப்பயணிகளுடைய கூட்டத்தில் ஒரு பயணி ஜபமாலையை கையில் வச்சுக்கிட்டு வேகமாக நடந்துக்கிட்டே போறார். இயேசு 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 என்று சொல்லிக்கொண்டு நடந்து போறார். நானும் அவரோடு அப்படியே நடந்து போயிட்டே இருந்தேன். அப்போ அவர் அந்த இயேசுவினுடைய திருநாமத்தை உச்சரித்து கொண்டே அந்த பயணத்தில் ஈடுபட்டது என்னை மிகவும் கவர்ந்து இழுத்தது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உண்மையிலேயே இயேசுவினுடைய திருப்பெயருக்கு மகிமை உண்டு. இயேசுவின் திருப்பெயருக்கு நாம் வல்லமை உடையவர்களாக திகழ்வதற்குரிய ஆற்றல் உண்டு. எனவே அந்த பெயரை நாம் அடிக்கடி பயன்படுத்த வேண்டும். இயேசுவினுடைய பெயரை வல்லமையாக பயன்படுத்த வேண்டும். உதாரணத்திற்கு, தற்பொழுது மறைந்திருக்கிற நம்முடைய திருத்தந்தை
எவ்வளவு வல்லமையாய் அவர் செயலாற்றினார். அந்த பெயரினுடைய மாட்சி அவருக்குள் எப்படி குடிகொண்டிருந்தது என்பதை நம்மால் உணர முடியும். திருத்தந்தை உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது பல வதந்திகள் வந்தது. திருத்தந்தை இறந்து விட்டார், திருத்தந்தை இறந்து விட்டார் என்று. ஆனால் திருத்தந்தை மீண்டு வந்தார். நம்முடைய ஜெபத்தினால் அவர் மீண்டு வந்தார், உடல்நலம் தேறி வந்தார். அந்த புனித வார திருச்சடங்குகளில் பக்தியோடு பங்கெடுத்தார். திருச்சடங்குகளை அவர் நிறைவேற்றினார். ஈஸ்டர் பெருவிழாவில் தோன்றி எல்லோருக்கும் வாழ்த்துக்களையும் ஆசீரையும் வழங்கினார். அதன் பிறகு அவர் இறைவனடி சேர்ந்திருக்கிறார். கடவுளுடைய வல்லமை, கடவுளுடைய ஆற்றல் அவருக்குள் இருந்து செயலாற்றுவதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அன்பிற்குரியவர்களே, அதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் சொல்லுகிறது. வழிநெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருப்பது என்ன? எருசலேமில் தங்கியிருப்பவருள் உமக்கு மட்டும்தான் இந்நாள் நிகழ்ந்தவை தெரியாதோ என்று கேட்டவர்களுக்கு இயேசு சொல்லுகிறார், யாரை பற்றி நீங்கள் இதை பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? எதை பற்றி நீங்கள் அறியாதவர்களாய் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? அப்பொழுது அவர்கள் சொல்றாங்க பாருங்க, நாசரேத்து இயேசுவை பற்றியே நாங்கள் பேசுகிறோம். நாசரேத்து இயேசுவை பற்றியே நாங்கள் பேசுகிறோம். கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் அவர் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். இஸ்ரேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் ஆவலோடு காத்திருந்தோம். இயேசுவை குறித்து, இயேசுவினுடைய பணிகளை குறித்து, அவர் வல்லமையாய் செயலாற்றிய செயல்பாடுகளை குறித்து இந்த இடத்தில் திருத்தூதர்கள் சான்று பகர்வதை பார்க்கிறோம். எங்களுள் சில பெண்கள் இயேசு ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததை பார்த்திருக்கிறார்கள். அந்த கல்லறை வெறுமையாயிருப்பதை பார்த்திருக்கிறார்கள். அப்பொழுது இயேசு அவர்களுடைய கண்களை திறக்கிறார், அவருடைய மனங்களை திறக்கிறார். அப்பொழுது இயேசுவை அவர்கள் கண்டு கொள்ளுகிறார்கள். பிரியமானவர்கள், இயேசுவை கண்டுகொண்ட பிறகு அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகள், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரமாயிற்று, பொழுதும் போயிற்று என்று சொல்லி ஆண்டவரை தங்களோடு தங்கும்படியாக அழைக்கிறார்கள். நாம் ஒவ்வொருவரும் கூட ஆண்டவரை நம்மோடு தங்க அழைக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தங்குகிறார் என்பதை உணர வேண்டும். ஒவ்வொரு முறையும் தேவநற்கரனை உட்கொள்ளுகிற போது, திருப்பலியில் பங்கெடுத்து தகுதியான உள்ளத்தோடு இயேசுவினுடைய திருப்பெயரை சொல்லி இது கிறிஸ்துவின் திரு உடல் என்று சொல்லி கொடுக்கிற போது, ஆமேன், அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்றால் கிறிஸ்து நம் உள்ளத்தில் பிரசன்னமாகிறார். கிறிஸ்து இயேசு நம் உள்ளத்தில் தங்கி வாழ்கிறார். எங்களோடு தங்கும் ஆண்டவரே என்று திருத்தூதர்கள் ஜெபித்த ஜெபம் திருப்பலியில் நிறைவேறுகிறது. அவர் நம்மோடு தங்குகிறார். இந்த மேன்மையான உணர்வு நம்மோடு இருக்கிற போது இந்த திருத்தூதர்களுடைய கண்கள் எவ்வாறு திறக்கப்பட்டதோ, அவருடைய மனங்கள் எவ்வாறு திறக்கப்பட்டதோ, அதுபோல நம் மனமும் நம் கண்களும் கூட திறக்கப்படுகின்றன. வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா? இறைவார்த்தை வாசிக்கிற போது, தெய்வீக திருப்பலியில் அப்பம் பிற்கிற போது உண்மையிலேயே இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை உணரும் போது நம் உள்ளமும் பற்றி எரியும். உள்ளம் பற்றி எரிகிற போது கிறிஸ்துவின் சாட்சிகளாய் நாம் இருப்போம். ஆமீன்.